உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசாரணை அறிக்கை உலக விசாரணைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். உலக விசாரணைகள் தொடர்பில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்டங்களில் திருத்தங்களை செய்வது குறித்த விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் சர்வதேச விசாரணை அறிக்கையின் உள்ளீடுகளையும் உலக விசாரணையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் 28வது மனித உரிமை தொடரில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உரையாற்றியுள்ளார். புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் மனித உரிமை தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை மக்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை பெருவாரியான வாக்கு வீதத்தில் தோற்கடித்து மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். மோதல்கள் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு உட்பட முழு நாட்டு மக்களும் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்துள்ளனர். நாட்டின் புதிய அரசாங்கம் நாட்டு மக்களின் பேச்சுரிமை, ஜனநாயகம், ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட மனித உரிமைகளை பாதுகாக்கும், இன பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சம உரிமை அளிப்பதும் இந்த அரசின் உறுதியாக உள்ளது. வவுனியா கோவிட்குளம் சந்தியிலிருந்து வவுனியா மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக சென்ற சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கூடி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். நலன்புற நிலையங்களில் வாழ்ந்து வந்த மக்களை கட்குளம் பிரதேசத்தில் குடியேற்றும் போது சுமார் 6 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அரை நிரந்தர வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் மக்கள் வாழ முடியாத சூழலில் நிரந்தர வீட்டு திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் இம்மக்கள் தமக்கான நிரந்தர வீட்டை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம் காங்கிரசிற்கு வழங்கிய ஆதரவினை வாபஸ் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் சிலர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக இவர்கள் கலந்துரையாடியுள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான், அக்கட்சியின் செயலாளர் பூவண்ணா பிரசாந்தன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். மேலும் கூட்டமைப்பிற்கு முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய நாடுகள் பேரவையின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் ஜெஃப்ரி பெல்ட்மன் தலைமையிலான குழுவினர் இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்துள்ளனர். சந்திப்பில் உலக விசாரணை பொறிமுறையில் நம்பிக்கையினம் தொடர்பிலும் மற்றும் விசாரணை அறிக்கை தாமதம் பற்றிய முதலமைச்சர் தனது கவலையினை பதிவு செய்துள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று கொழும்பு வந்திருந்த இந்த குழுவினர் இன்று வடக்கிற்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் இங்கு நடக்கும் இங்கிருக்கும் நிலைமையை தெரிந்து கொண்டு போவதற்காக செயலாளர் நாயகம் அவரை அனுப்பியிருந்ததன் காரணமாக அவர் பலரையும் சந்தித்திருக்கின்றார். அதன்போது எங்களிடமும் என்ன நடக்கின்றது, எங்களுடைய எண்ணங்கள் என்ன, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது, அரசியல் நிலைமை என்பது சம்பந்தமாக எல்லாம் பல கேள்விகளை கேட்டு எங்களிடமிருந்து பதில் பெற்றுக் கொண்டார். எங்களுடைய அமைச்சர்களும் அதன் போது இருந்தார்கள். முக்கியமாக அவர் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகிக்கொண்டு அது சம்பந்தமாகத்தான் கேள்விகளை விடுத்திருந்தார். இந்த நேரத்திலே இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததன்
அர்த்தம் என்ன என்பது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டது. அதன் பதிலாக நாங்கள் ஓரிரு காரணங்களை கூறினோம். இது எங்களுடைய மக்களினுடைய மனோநிலையை வெளிப்படுத்தும் ஒரு ஆவணம் என்றும், எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசாங்கம் இராணுவ முகாம்களை அகற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக கூறும்போது, அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய உண்மையான நிலை என்ன, எங்களுடைய நடந்த காரியங்கள் என்னென்ன, சரித்திர ரீதியாக என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக உலகுக்கு எடுத்துக்காட்ட முடியாத ஒரு நிலையிலே இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சொல்லை அல்லது ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறியது எங்களுக்கு மனவர்த்தத்தை தந்தது என்பதை காரணம் காட்டி, வேறு பல காரணங்களையும் காட்டி இந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள், எங்களுடைய மனசிலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் இருந்தபடியால் அதனை நாங்கள் வெளிக்காட்டியிருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறி, வருங்காலத்தில் எங்களுடைய மக்களிடையே, சிங்கள தமிழ் மக்களிடையே ஒரு சுமூகமான உறவை நாங்கள் வளர்க்க வேண்டுமென்றால், தமிழ் மக்களுக்கு இதுகாரம் நடைபெற்ற அவர்களுடைய அல்லல்கள் இன்னல்கள் சம்பந்தமாக சிங்கள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்பேற்பட்ட ஒரு ஆவணம் அவர்களுக்கு தமிழ் மக்கள் இதுவரை காலமும் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வருவதாக இருப்பதாகவும், அதனை அவர்கள் அவ்வாறு அதனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதனை ஒரு இன ரீதியான ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதால் தான் வருங்காலத்திலே இரு சமூகங்களிடையே, இரு இனங்களிடையே ஒரு சுமூகமான உறவை வரவழைக்கலாம், மேம்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக எடுத்துக் கூறப்பட்டது. இது சம்பந்தமாக பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு நாங்கள் பதில் கூறினோம். வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக எப்பேற்பட்ட உறவுகளை நீங்கள் வைத்திருக்கப் போகின்றீர்கள் என்பது சம்பந்தமாக கேட்டார்கள். இந்த தற்போதைய அரசாங்கம் எங்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கம், நாங்களும் சேர்ந்து வாக்களித்த ஒரு அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் இடையே சுமூகமான உறவு நிலவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிவரும் என்பதையும் குறிப்பிட்டார். அதே நேரத்திலே இந்த அரசாங்கத்திற்கு சற்று காலம் அனுமதித்தால் என்ன என்ற ஒரு எண்ணம், இது சம்பந்தமான அந்த பல நாடுகள் இடையே அந்த ஒரு கருத்து நிலவியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றது என்றும், முன்னைய ஜனாதிபதியை போல் அல்லாது மக்களிடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் சற்று காலம் கொடுப்பதில் விலையில்லை என்ற ஒரு அர்த்தத்திலே அந்த அடிப்படையிலே இவ்வாறு செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். என்னுடைய சில ஆவணங்களை அவரிடம் கொடுத்த போது இந்த பிரேரணையும் சேர்த்துத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். முடிவை எடுக்கிறது அந்த நாடுகள் சேர்ந்து என்ன முடிவை எடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் இவை நடைபெறுகின்றன. ஆகவே அந்த நாடுகளினுடைய முடிவு அவ்வாறாக இருந்தால், நான் கேட்டுக்கொண்டது என்னென்றால், இது அந்த தருணத்திலே நீங்கள் அதனை நழுவ விட்டால் என்ன செய்வது என்று. அது எந்த காலத்திலும் அது நழுவ விடப்பட மாட்டாது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிக்கொண்டு வரப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை ஏற்றார். இவ்வாறு தெரிவித்திருந்தார். தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிற்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறவுள்ளது. தேர்தல் முறையில் எவ்வாறான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்திரிபால சிறிசேன தேர்தல் முறைமையில் முதல் 100 நாட்களுக்குள் மாற்றியமைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் முறையில் மாற்றம் செய்வது குறித்து சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிலும் தேசிய நிறைவேற்று பேரவையிலும் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 28வது கூட்டத்தொடர் வழமைக்கு மாறாக அதிகளவான பாதுகாப்புக்கு மத்தியில் ஆரம்பமானது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சபரவீர இதன் போது உரையாற்றியிருந்தார்.
பல நாடுகளின் பிரதிநிதிகள் வெளியேறியதுடன் மண்டபத்தின் கதிரைகள் வெறுமையாக காட்சியளித்ததுடன் ஐநா மனித உரிமை ஆணையாளரும் உரையினை செவிமடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பிரதிநிதி தனது உரையில் இலங்கை தொடர்பில் கடந்த காலத்தை விட குறைவான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே இலங்கைக்கு கடன் வழங்கப்பட்டது என சீனா அறிவித்துள்ளது. இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டதன் பின்னரே கடன் வழங்கப்பட்டது என சீன வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இரு தரப்புகளும் நன்மை அடையும் வகையிலேயே இந்த கடன் தொகை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கடன் உதவி வழங்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக டிஜி நிலந்த ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அமைதி, அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் கிறிஸ்தவ அலுவல்கள் அமைச்சர் ஜோன் அமரதுங்கவின் ஆலோசனையின் பேரிலேயே போலீஸ் மா அதிபர் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். அடுத்து இந்திய செய்தி. மத்திய பிரதேச பெண் நீதிபதி ஒருவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு மீது விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் குவாலியர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த பெண் நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தனக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்ததாக உச்ச நீதிமன்றில் மனு கொடுத்துள்ளார். இதனை அடுத்து நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவை ஏற்க பெண் நீதிபதி மறுத்துவிட்டதால் தற்போது புதிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வெளிநாட்டு செய்தி. அமெரிக்க ஆய்வகம் ஒன்றிலிருந்து உயிர்கொல்லி பாக்டீரியா வெளியேறியுள்ளது. இதன் மூலமாக அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கென்டுக்கி மாநிலத்தில் கோவிங்டன் நகரில் அமைந்துள்ள டுலேன் தேசிய குரங்குகள் ஆய்வு மையத்திலிருந்து இந்த பாக்டீரியாக்கள் வெளியேறியுள்ளது. அந்த ஆய்வகத்தில் பர்கோடேரியா சூடோமல்லை என்ற பாக்டீரியாவும் மருந்து தயாரிக்கும் பணி நடந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உயிர்கொல்லியான அந்த பாக்டீரியாக்கள் ஆய்வகத்தில் இருந்து கடந்த நவம்பர் மாதம் வெளியேறியுள்ளது. ஆய்வகம் முழுதும் உச்சகட்ட பாதுகாப்புகள் இருக்கையில் பாக்டீரியா எவ்வாறு வெளியேறியது என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பாக்டீரியா மண் மற்றும் தண்ணீர் மூலமாக மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தாக்கும் அபாயம் கொண்டது என கூறப்படுகின்றது. இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com